ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொல்லியல் துறை சார்பில் புதிய நூலையும் வெளியிட்டு பெருமிதம். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது. 5000 ஆண்டுக்கு முன்பே இரும்பு உருக்கியவர்கள் தமிழர்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் மூலம் வாக்களிக்க வசதி. வாக்குப்பதிவுக்கான நடைமுறை தொடங்கியது. தமிழகத்தில் பாலியல் குற்றங்களுக்கு தண்டனையை கடுமையாக்கும் தமிழக அரசின் புதிய சட்ட மசோதா. ஒப்புதல் வழங்கினார் தமிழக ஆளுநர் ஆர்.எம். ரவி. சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 128வது பிறந்த நாள் இன்று கொண்டாட்டம். உருவப்படத்திற்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினார் பிரதமர் மோடி. சென்னையின் புறநகர் பகுதிகளில் அடுத்த மாதம் முதல் தனியார் மினி பேருந்து சேவை. தமிழக போக்குவரத்து துறை ஏற்பாடு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் கைதான ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் மீண்டும் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டார். சிறப்பு புலனாய்வு குழுவினர் அவரிடம் விசாரணை நடத்தி வந்தபோது அவருக்கு திடீரென வலிப்பு நோய் ஏற்பட்டதால் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது அவரின் உடல்நிலை சீரானதை தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் மீண்டும் அவரிடம் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஞானசேகரனின் செல்போன் மற்றும் அவர் பயன்படுத்திய லேப்டாப் போன்றவற்றை வைத்து விசாரணை நடத்தப்படுகிறது. ஞானசேகரனால் வேறு யாரும் பாதிக்கப்பட்டுள்ளார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னையில் நடைபெற்ற விழாவில் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டியதோடு கீழடி இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் இரும்பின் தொன்மை என்ற நூலையும் முதலமைச்சர் வெளியிட்டார். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கீழடி திறந்தவெளி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு மற்றும் இரும்பு தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் அறிமுகமானது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கிமு 6ஆம் நூற்றாண்டில் தொடங்கியது என்பதை கீழடி அகழாய்வு முடிவுகள் எடுத்துக்காட்டுகின்றன என்று பெருமிதம் தெரிவித்தார். பொருணை ஆற்றங்கரையில் 3200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் நெல் சாகுபடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை சிவகலை அகழாய்வு முடிவு வெளிப்படுத்தியுள்ளது என்று முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 128வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு பிரதமர் மோடி மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 128வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பிரதமர் மோடி நேதாஜி படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பராக்கிரம தினமான இன்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு அஞ்சலி செலுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு ஈடு இணையற்றது என்றும் அவர் துணிச்சலையும் அவர் மன உறுதியையும் வெளிப்படுத்தினார் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். சுபாஷ் சந்திரபோஸ் கண்ட கனவு இந்தியாவை கட்டியெழுப்ப நாம் பாடுபடும் போது நேதாஜியின் தொலைநோக்கு பார்வை நம்மை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களுக்கு தண்டனையை கடுமையாக்கும் தமிழக அரசின் மசோதாவுக்கு ஆளுநர் ஆர்.எம். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் 18 வயதுக்குட்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால் குற்றவாளிகளுக்கு கடுங்காவல் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்த மசோதா தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆளுநரின் ஒப்புதலை அடுத்து இந்த சட்ட திருத்த மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் பெரியாருக்கு எதிராக முதலில் குரல் கொடுத்தது தான் என்று கூறியுள்ள பாஜக மூத்த தலைவர் ராஜா,
பெரியார் விஷயத்தில் சீமானை ஆதரிப்பதாக தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா, தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்ட பெரியாரை பற்றி சீமான் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகிறார் என்றும், பெரியாரை பற்றி முதலில் விமர்சித்தது பாஜக தான் என்று கூறியுள்ளார். திராவிட மாடல் அரசு கடுமையான விமர்சனத்திற்கு உட்பட்டது என்று விமர்சித்த அவர், முதல்வர் சரியாக பேச வேண்டும் என்று கூறியுள்ளார். நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல என்று பேசிய தவைக தலைவர் விஜய், பரந்தூர் விமான நிலையத்தை எங்கு அமைக்க வேண்டும் என்று விவசாயிகளிடம் பேசி ஒப்பந்தம் போட்டு கொடுத்தால் மத்திய அரசு அதனை நிறைவேற்ற தயாராக இருப்பதாகவும் ராஜா கூறினார். சென்னையின் முக்கிய பகுதிகளில் அடுத்த மாதம் முதல் தனியார் மினி பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளான சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், அம்பத்தூர், வளசரவாக்கம், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் மினி பேருந்துகளை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகரித்து வரும் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு பெரிய அளவிலான பேருந்துகள் செல்ல முடியாத வழித்தடங்களில் மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. இதற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு கிடைத்தது. தற்போது சென்னை புறநகர் பகுதிகளில் தனியார் சார்பிலும் மினி பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 85 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் மூலம் வாக்களிக்க வசதி செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஏற்கனவே விண்ணப்பங்களை விநியோகித்து இருக்கிறார்கள். தற்போது தபால் வாக்குப்பதிவு நடைமுறை தொடங்கியுள்ளது. இப்பணி வரும் 25, 27 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் முன்னிலையில் வாக்காளர்களின் அடையாளம் சரிபார்க்கப்பட்டு தபால் வாக்கு சீட்டுகள் வழங்கப்படும். வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரகசியமாக தங்களின் வாக்குகளை பதிவு செய்து அதனை தபால் பெட்டியில் போட வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் வாக்களிக்க இயலாத நிலையில் இருப்பவர்கள் சார்பில் கட்சி சார்பற்ற நபர் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கில் குடியரசு தின ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போலீசார் அணிவகுப்பு நடத்தினர். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணிகளுக்கான இறுதி ஒத்திகைகள் இடம்பெற்றன. மாவட்டம் முழுவதும் நடைபெற இருக்கும் குடியரசு தின நிகழ்ச்சிகளில் 1400 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளதாகவும், எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிகழ்ச்சியின் போது காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற ஆதாம் நீரூற்று பகுதி சீரமைப்பு என்ற பெயரில் சிதைக்கப்படுவதாக உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் கவலை தெரிவித்துள்ளனர். உதகை சேரிங்கிராஸ் பகுதியில் உள்ள ஆதாம் செயற்கை நீரூற்று நீலகிரி மாவட்டத்தின் பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்றாகும். இந்த நீரூற்று சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் முக்கியமான இடமாக இருந்து வந்தது. இரவு நேரங்களில் விளக்கு ஒளியில் ஜொலிக்கும் நீரூற்றின் முன்பாக புகைப்படம் எடுப்பதை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து மகிழ்ந்தார்கள். ஆனால் சீரமைப்பு என்ற பெயரில் நெடுஞ்சாலைத்துறையினர் அங்கு மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியிருக்கின்றன. பிரிட்டிஷ் காலத்து பாரம்பரிய சிறப்பு கொண்ட ஆதம் நீரூற்றுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு அகதிகளாக வர அந்நாட்டு அரசு அதிரடியாக தடை விதித்துள்ளது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அகதிகள் குடியேற்றத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கான நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார். அதன்படி வரும் 27ஆம் தேதிக்கு பிறகு அகதிகள் வருகைக்கு தடை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவுக்குள் நுழைய முறையான அனுமதி பெற்ற வெளிநாட்டினர் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் தற்போது அதனையும் ரத்து செய்துள்ளது. அகதிகள் வருகை தொடர்பாக மறு உத்தரவு வரும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு முந்திரி பருப்பு இறக்குமதி என்ற பெயரில் கொட்டைப்பாக்குகள் மறைத்து எடுத்து வரப்பட்டுள்ளது என்று மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான சந்தேகத்தின் பேரில் தனியார் நிறுவன ஊழியர்கள் சிலரை பிடித்து விசாரித்ததில் தூத்துக்குடி மாநகராட்சி 18வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று அவர் கைது செய்யப்பட்டார். வெளிநாடுகளிலிருந்து கொட்டைப்பாக்கு இறக்குமதிக்கு போடப்பட்டிருக்கும் கடும் கட்டுப்பாடுகளை மீறி
வரி ஏய்ப்பு மூலம் முந்திரி பருப்பு பெயரில் மற்ற பொருட்களை இறக்குமதி செய்யப்பட்டு இருப்பது விசாரணையின் மூலம் தெரியவந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட 23 டன் கொட்டைப்பாக்குகளின் மதிப்பு 2 கோடி ரூபாய் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. இணைந்திருங்கள் ஆதனுடன்.